Hi friends, welcome back to S.R.CREATION 0.1. அதாச்சும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் வீட்டில் எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கூலர் செய்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாச்சும் மினி ஹேர் கூலரும் இல்லை, லார்ஜ் ஹேர் கூலரும் இல்லை, ஒரு மீடியம் சைஸான ஹேர் கூலர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாச்சும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இது நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து நம்ம 2 யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஹேர் கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு எந்த பொருளும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் கூலர் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சுங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம் எடுத்துக்கோங்க. அதாச்சும் ட்ரம் இல்லைனா ஏதாச்சும் இதே சைஸில் இருக்கிற பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இதுக்கான சின்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாட்டர் குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்கணுமோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எந்த சைஸில் ஏர் கூலர் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். இது வந்து கடையில் கேட்டிங்கன்னா அங்கேயே கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 100 ருபீஸ் இல்லைனா ஒரு 70 ருபீஸில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் வேணும் உங்களுக்கு. அதாச்சும் ஹை ஸ்பீட்ஸ் ஃபேன் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடே இல்லை ஃபேனு, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லோ ஸ்பீடில் ஓடினா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபேனு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேன் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். இது நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேன் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி, இல்லைனா இன்னும் சின்ன சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த சைஸில் இருக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். இதை வந்து சிம்பிளாக இதை வந்து நீங்கள் 2 யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி 3 பொருளையும் நம்மளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருள் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேர் கூலர் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த பக்கெட்டை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பைப்பு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பைப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சு அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் பென்னு இல்லைனா பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த பைப் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பென்னை யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுற வழி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கத்தியில் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே வச்சுன்னு ரவுண்டாக சுற்றினே வரந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த பைப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்கும். கொஞ்சம் பைப் வந்து உள்ளே போயிருக்கு, பரவாயில்ல. நீங்கள் வேணுமுன்னா எம்சியில் அதெல்லாம் போட்டு சுற்றிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இதுவே நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்குது. கேப்பு கொஞ்சம் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு கரெக்டாகவே ஃபிட் ஆகிடுச்சு. ரொம்ப கீழே செட் பண்ணாதீங்க பைப்பை. இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வச்சு செட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கீழே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ ஹோல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, சைடில் நம்மளுக்கு அப்படியே இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக செட் பண்ணியாச்சு இதை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சும்மா ஹேர் ஃப்ளோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பரை கட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். அதாச்சும் ஹேர் கூலர்லேருந்து காற்று வர்றதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து வீட்டிலே உடனடியாக ஹேர் கூலர் செய்யணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் சில்லாக வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது இப்போ ஐஸ் கட்டி, நான் இதை வந்து போட்டுக்கிறேன். இது இந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இல்லாதனால கொஞ்சம் தான் இருக்குது.
ஐஸ் கட்டி இல்லையானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கூலிங் சூப்பராகவே வரும். உங்கள்கிட்ட நிறைய ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் சில்லாக வரும் காற்று. இது கீழே வந்து நீங்கள் ஓடு ஏதாச்சும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு இன்னுமே குளிர்ச்சியாக தரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபேனை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கினாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான வழியிலே நம்ம இந்த ஹேர் கூலர் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஹேர் கூலர் வந்து இந்த மேலே இருக்கிற ஃபேன் வந்து கீழே வீழாது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கண்ட்ரோலர் சுவிட்ச் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்பீடு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளான மெத்தட்லேயே இப்போ வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆன் பண்ணி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் லோ ஸ்பீடில் வச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காற்று சூப்பராகவே வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஹேர் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக தான் வருது. இப்போ மீடியமில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சூப்பராக தான் வருது. காற்றும் சில்லுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. இதில் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு வர மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஸ்பீடில் இருக்கிற நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. காற்றுலாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வருது. கொஞ்சம் ஹைட்டில் ஏற்றி வச்சிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தண்ணியே நம்மளுக்கு நார்மல் வாட்டராக இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்மளுக்கு சூப்பரான கூலிங் வந்து நம்மளுக்கு தரும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தான் வாட்டரை ஊற்றி வச்சுருக்கோம், ஆனால் இதுவே சூப்பரான காற்று வந்து நம்மளுக்கு வருது. இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு வீழ மாதிரி ஏதாச்சும் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு டேகும் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதுவே நம்மளுக்கு போதும். பார்த்திங்கன்னா இது எதுவுமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிம்பிளான மெத்தட்லேயே வீட்டில் ஈஸியாக ஹேர் கூலர் வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அவர் வந்து மினி ஹேர் கூலர் தான் செய்ய சொன்னார். ஆனால் இது வந்து நம்ம காஸ்ட்டு 70 rupees இருந்தால் போதும். அதிலே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கெட்லாம் உங்கள் வீட்டிலே இருந்துச்சுன்னா நீங்கள் காசே செலவு பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் கூலர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது ஃபேனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கூலராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூலிங்காக ஐஸ் கட்டி அதெல்லாம் போட்டு வச்சோன்னா இன்னும் நம்மளுக்கு சில்லுன்னு வரும். இதுவே நம்மளுக்கு சில்லுன்னு தான் வருது. நார்மல் வாட்டர்லேயே நம்மளுக்கு ரொம்ப கூலிங்காக தான் வரும். நீங்கள் இன்னும் ஐஸ் கட்டிலாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே கூலிங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட சென்சார் இருந்துச்சுன்னா, கூலிங் சென்சார் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தானா அப்படியே வாட்டர் வந்து கூலிங் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு தருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேர்னால நம்ம வந்து காற்றை வெளியேற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சென்சார் இல்லைன்னா ஐஸ் கட்டி எதுவுமே இல்லையானாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நார்மலான வாட்டர் வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வாட்டருக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கூலிங் வேணும்னா ஏதாச்சும் ஓடு இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அதுவே நம்மளுக்கு சூப்பரான கூலிங் வந்து நம்மளுக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்கள் கொடுத்து ஆல் அண்ட் ஆப்ஷன் வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேர் என்ன பேர்